Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, a'udzubillahi minasyaitonirrajim. Bismillahirrahmanirrahim. நம்ம இப்போ குர்ஆன் காலேஜ் என்ற ஒரு வகுப்பில் நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் காலேஜ் என்றால் என்ன? குர்ஆன் காலேஜ்னா நம்ம என்ன நினச்சிருக்கோம், குர்ஆனை சிறு வயசில் பள்ளிகளுக்கு போய் குர்ஆன் ஓதுறது, அதன்படி இப்போ யாரெல்லாம் ஓத விருப்பப்படுறாங்களோ குர்ஆனை ஓதுவது, அந்த மாதிரி கிடையாது. குர்ஆன் நமக்கு வரலாறுகளையும் நபிமார்களையும் மலக்குமார்களையும் அனைத்தை பற்றி சொல்ல வருதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. குர்ஆனை நம்ம முழுமையாக தஜ்வீத் முறைப்படி ஓதுவதற்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்போ எதற்கு இந்த குர்ஆன் காலேஜ் என்று நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். குர்ஆன் காலேஜ் என்றால் நம்ம எப்படி நினச்சிருக்கோம், குர்ஆன் காலேஜ் என்றாலே முக்கியமான நோக்கம் குர்ஆன் நம்மை மாற்ற வேண்டும், குர்ஆன் வாழ்வியல் நம்மை வாழ வைக்க வேண்டும், குர்ஆனாக நாம் மாற வேண்டும். அதன் நோக்கம்தான். நம்ம குர்ஆனை நம்ம மனனம் செய்வதோ நம்ம ஓதுவதற்காகவோ கிடையாது. குர்ஆனை ஓதுவதற்கு அல்லாஹ் ஒவ்வொரு நன்மையும் கொடுக்குறான். குர்ஆன் சொல்லும் தமிழாக்கத்தை படிப்பதற்கு சில பேருக்கு அது புரியும், சில பேருக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பில்லை. அதாவது புரியுங்கிறது நம்ம மேலோட்டமாக புரிஞ்சிக்கலாமே தவிர உள்ளோட்டமாக புரிஞ்சிக்கிறோமா, நம்ம குர்ஆன் வாழ்வியல் முறைப்படி நம்ம நடக்கிறோமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். அதன்படி நம்ம குர்ஆனை நம்ம எப்படியெல்லாம் கையாள வேண்டும், குர்ஆன் நமக்கு என்ன சொல்ல வருகிறது, குர்ஆன் மனிதராக நம்ம எப்போ மாறப்போகிறோம், எப்படி மாறப்போகிறோம், அதன் பற்றி நம்ம பார்க்குறது தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வகுப்பில் எல்லோரும் கூடியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாட்டத்தோடு எல்லாருமே குர்ஆன் வாழ்க்கையாக குர்ஆன் மனிதர்களாகவும் அனைவருக்கும் மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நம்ம குர்ஆனை நம்ம எப்படி அணுகுனா நம்ம குர்ஆன் நம்மளை மாற்றும் என்பது முக்கிய காரணமே நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். குர்ஆனை நம்ம எப்படி நம்ம அணுகுனா நம்ம குர்ஆன் நம்மை மாற்றும் என்பதற்கு ஃபஸ்ட்டு செல்ஃபாக நம்ம குர்ஆனை அணுகுவதற்கு நாம் தயாராக உள்ளோமா என்று ஃபஸ்ட்டு செல்ஃப் செக்அப் பண்ணிக்கிறோம். செல்ஃப் செக்அப்னா என்னது? நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், நம்ம உடம்பு சரியாக இருக்குதாங்கிறது செல்ஃபாக செக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம குர்ஆனுக்குள்ளே போகிறோம். குர்ஆனுக்குள்ளே போகும்போது நம்ம குர்ஆன் சொல்லும் கருத்தையும் குர்ஆன் சொல்லும் நேர்வழிகளையும் குர்ஆன் சொல்லும் நெறிகளையும் எல்லாத்தையும் நம்ம உள்ளத்தில் நம்ம எப்படி அதை அணுக போகிறோம், நம்ம அதை எப்படி கடைபிடிக்க போகிறோங்கிறதுக்கு நமக்கு அல்லாஹ் ஒரு அழகாக சொல்கிறான். குர்ஆனை நம்ம எப்படி அணுக போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம செல்ஃபாக நம்ம செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். முக்கியமாக நம்ம கல்வி எப்படி இருக்கணுங்கிறதுக்காக செல்ஃப் செக்அப் நம்ம பண்ணியே ஆகணும். நம்ம பயான்கள் கேட்குறோம், ஹதீஸ்கள் கேட்குறோம், குர்ஆனை ஓதுறோம், எல்லாமே போதும். குர்ஆன் எடுக்கிறோம், ஒரு மாதத்தில் நோன்பு மாதம் வந்தால் நம்ம 30 துசுவம் எடுக்கிறோம். மற்றெல்லாம் நிறைய டெய்லி துசு ஓதுறாக்கள் இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். அதன்படி நம்ம போய்கிட்டு இருக்கு. இப்போ குர்ஆனை நம்ம எப்படி மனனம் செய்வதுங்கிறதுக்காக அந்த நோக்கமே கிடையாது. இந்த டோட்டலாக நம்ம குர்ஆனை எப்படி கையாள போகிறோம் என்கிற ஒரு நோக்கம் தான். குர்ஆன் நம்ம எப்படி சொல்கிறது, குர்ஆன் நம்மிடம் பேசுகிறது, அதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு, குர்ஆன் நம்மள்கிட்ட என்ன பேசுது, குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் கூறுகிறது என்பது நம்ம எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருக்கலாம். அதை நம்ம வாசித்தாலோ நம்ம மனனம் செய்தாலோ அது கிடைக்காது. குர்ஆனை நம்ம எப்படி அணுகினால் அதன் குர்ஆன் நம்மளிடம் பேசும் என்கிற ஒரு அர்த்தத்தை இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அஜெண்டாவே என்னென்னா நம்ம குர்ஆனை எப்படி கையாள போகிறோம்ங்கிற ஒரு ஆழ்மையான ஒரு அடிப்படையான ஒரு கொள்கையை போல நமக்கு இந்த குர்ஆன் காலேஜில் உள்ள முக்கிய இது என்னென்னா குர்ஆனை நம் வாழ்வில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டும். குர்ஆன் சொல்லும் அனைத்து காரியங்களும் நம்ம அப்படியே குர்ஆனை செய்ய போகிறோம். குர்ஆன் சொல்லும் அனைத்து செயல்களையும் நம்ம அப்படியே செய்ய போகிறோம். அதுதான் நம்ம முக்கியமான இது. சில பேர் கேட்குறாங்க, குர்ஆனை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோன்னா அப்போ ஹதீஸுங்கிறது நம்ம குர்ஆனை சேர்த்தவாறு நம்ம ஹதீஸையும் குர்ஆனையும் நமக்கு அதை சேர்த்தாமல் இருந்தால் அந்த குர்ஆனுக்குள்ள அர்த்தம் கிடைக்காது. நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நபிகள் எப்படி வாழ்ந்தார்கள், அந்த மாதிரி தான் நம்ம அதை சேர்த்து கம்பைன் பண்ணாமல் குர்ஆன் இல்லாமல் ஹதீஸ் கிடையாது, ஹதீஸ் இல்லாமல் குர்ஆன் இல்லாமல் ரெண்டும் பிணைந்து ஓடும் ஒரு இது இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை நம்ம அணுகுவதற்கு நாம் தயாரா என்பது செல்ஃபை பார்க்கணும். செல்ஃப் எப்படி பார்க்குறது, நம்ம செல்ஃப் ஆகிறது எப்படி நம்ம கரெக்டாக இருக்கிறோமாங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம், இப்போ நம்ம ஒரு வாகனத்தில் போக போகிறோம், ஒரு பைக்கில் போக போகிறோம்.
இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போகணும். போகிறதுக்கு பைக் சாவி இருக்கான்னு பார்க்கணும், பைக் இருக்கணும், பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் காற்று இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே செக்கப் பண்ணுறது நமக்கு அவசியம். அப்போ தான் நம்ம கரெக்டாக போய் சேரும். பெட்ரோல் இல்லைனாலோ காற்று இல்லைனாலோ நம்மளால் போக முடியாது. ஃபஸ்ட்டு சாவி இல்லைன்னா நம்மளால போகவே முடியாது. நம்ம கல்வை திறக்க ஒரு முக்கிய சாவியே குர்ஆன் தான். நம்ம வாழ்க்கையில் முதல் சாவியே நமக்கு குர்ஆன் தான். குர்ஆனை வைக்காம நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே குர்ஆன் இல்லாமல் எதையுமே அணுக முடியாது. நம்ம வாழ்க்கையில் அடிப்படையிலிருந்து நம்ம இறுதி நாட்கள் வரைய குர்ஆன் இல்லாமல் நம்ம கிடையாது. பைக் எடுக்கிறோம். இப்போ பைக் எடுக்கும் போது பெட்ரோல் இருக்கா எல்லாம் செக்கப் பண்ணும்போது செல்ஃபாக நம்ம செக்கப் பண்ணுறது ரொம்ப அவசியமான உள்ளது. இப்போ எப்படி அதை செக்கப் பண்ணுறது? நம்ம கல்பு எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக்கப் பண்ணணும். கல்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம கல்வை நம்ம திறந்தோம் எப்படின்னு செக் பண்ண முடியாது. ஒரு டாக்டர்கிட்ட யார்கிட்டையும் போய் செக் பண்ண முடியாது. கல்வி எப்படி இருக்குங்கிறத குர்ஆன் மூலியமாக மட்டும்தான் அதை செக் பண்ணவும் முடியும். அதுக்கு நமக்கு உதவுறது குர்ஆன் மட்டும்தான். குர்ஆனை ஒரு 10 வசனத்தை எடுத்து குர்ஆனை திரும்ப 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 அதை ஓதும்போது நம்ம உடம்புல எதுவும் சிலிர்ப்பு, நம்ம கண்ணீர், நம்ம உள்ளம் ஒன்று அதை அப்படியே நிலை கொடுக்க செய்யும், நம்மளை அப்படியே நடுக்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு எதுவும் ஆணுச்சுன்னா நமக்கு அந்த குர்ஆன் நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ள நம்ம மனநிலை தயாராக இருக்குது என்று நம்ம எண்ணிக்கொள்ளலாம். எப்படின்னா நம்ம ஒரு 10 வசனத்தை ஓதும்போது நம்ம குர்ஆன் என்ன சொல்ல வருகின்ற கருத்து நம்ம உள்ளே போனால் மட்டும்தான் நம்ம உடம்பு சிலிர்க்கவே செய்யும். ஒரு ஹதீஸ் கேட்குறோம், ஒரு பயான் கேட்குறோம், நம்ம ஆழமாக அந்த கருத்தை நம்ம உள்வாங்கினா மட்டும்தான் அதை இடத்துல நம்ம உடம்போ நம்ம இதோ எல்லாமே சிலுக்கிறதுக்கு உண்டான வழிகளே இருக்குது. எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த கல்பை தயார் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கல்பை எப்படி தயார் பண்ணணும்? நம்ம கல்பு இறுவி போயிருக்கா, சாஃப்டாக இருக்குதா, விசாலமாக இருக்கா, நம்ம திறந்து வச்சுருக்கோமா கல்பைங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். நம்ம கல்வை திறந்து வைத்தால் மட்டும்தான் நம்ம குர்ஆன் உள்ளே போகிறதுக்கான ஒரு ஆக்சிஸ் கீயே நம்ம குர்ஆனுக்கு கொடுக்க முடியும். குர்ஆனுக்கு கொடுக்க முடியும்னா நம்ம குர்ஆனை நம்ம அணுகும்போது நம்ம கல்பு திறந்து இருக்கிறதா அதோட கீயே. நம்ம ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கான ஒரு கீயே நம்ம கல்வை திறந்து வச்சுருக்கா மட்டும்தான். நம்ம பாறை போன்றோ கல் போன்றதோ நம்ம இறுகி போயிருந்தால் நம்ம குர்ஆன் உள்ளே வராது. நம்ம வாசிச்சுட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் அதை முழுமையாக நம்ம எடுத்துக்கொள்வோமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். இன்ஷா அல்லாஹ் அந்த கல்பை நம்ம தயார் நிலையில் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒன்று நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பார்க்கலாம். முதல் கிளாஸில் நம்ம கல்பு எந்த நிலையில் இருக்குது, எந்த நிலைப்பாட்டில் இருக்குது, கல்பு தயாராக இருக்காங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஒரு டெஸ்ட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் வைக்க போகிறோம். நம்ம முதல் கிளாஸில் என்ன பார்க்கணும்? நம்ம கல்பு தயார் நிலையில் இருக்கா, நம்ம கல்பு இறுவி போயிருக்கா, சாஃப்டாக இருக்குதா, விசாலமாக இருக்கா, திறந்து இருக்கா,